இப்போ ரவையை பயன்படுத்தி உப்புமாவே செஞ்சு போர் அடிச்சிருச்சா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த மாதிரி செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அடுப்புல கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது கூடவே 1 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு போட்டு நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டதுக்கு அப்புறம் இது கூடவே கொஞ்சமா 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டதுக்கு அப்புறம் இது கூடவே நீங்க காரம் அதிகமா வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க. இல்ல அப்படின்னா லைட்டா கிரில் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு பச்சை மிளகா காரம் வேணான்றதுனால ஸ்கிப் பண்ணியாச்சு. அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா திருவி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா முழுமையா கேரட் எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அடுத்ததா இது கூட அரை கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை பெரிய ரவையா இருந்தாலும் சரி, சின்ன ரவையா இருந்தாலும் சரி, வறுத்ததா இருந்தாலும் சரி, வறுக்காததா இருந்தாலும் சரி, இப்போ எடுத்து வச்சிருக்க அதே கேரட்டோட சேர்த்து அடுப்பை சிம்லே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா சிம்லே வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இதோட பக்குவம் என்ன அப்படின்னா, நம்ம உப்புமா ரெடி பண்றதுக்கு ரவை வறுப்போம்ல, அந்த பக்குவத்துக்கு இருந்தா போதும், ரொம்பலாம் போட்டு வறுக்க தேவையில்ல. இப்போ வறுத்து வச்சிருக்க ரவை கேரட் எல்லாத்தையுமே ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ பவுலில் மாற்றினதுக்கப்புறம் அடுத்ததா இதில் நம்ம 1 கப் அளவு ரவை போட்டோம்ல, இதில் அரை கப் அளவு நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. தண்ணி தயிராக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ஏன் கெட்டி தயிராக எடுக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரம் புளிச்சு வரும், அதனால தான் கெட்டி தயிராக எடுத்திருக்கேன். இப்போ அரை கப் அளவு கெட்டி தயிராக ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை 1 மணி நேரம் நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா புளிச்சிரும். நல்லா இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு மணி நேரம் வெளியில் வச்சுட்டா போதும், நல்லா புளிச்சு வந்துடும். இதில் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போல் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிளைமேட் கூலிங் கிளைமேட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆப்ப சோடா போட்டுக்கலாம். அடுத்ததா இட்லி சட்டியை சூடு பண்ணிட்டு இதுக்கு மேலே துணி போட்டுட்டேன். இட்லி சட்டி சூடானதுக்கு அப்புறம் அடுத்ததா இதில் நான் இன்னைக்கு டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கறது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சாப்பிடுவாங்கன்றதுக்காக பாதாம் ஒரு பாதாம் எல்லாத்துலேயுமே ஒரு குழியில் வச்சிருக்கேன். 4 பாதாம் வச்சிருக்கேன். இப்போ பாதாம் வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம், நல்லா புளிச்சிருச்சுங்க. நல்லா புளிச்ச மாவை இந்த மாதிரி இடத்துல எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம். 1 மணி நேரம் நல்லா புளிக்க வைக்கணும். அப்போதான் நல்லா புசு புசுன்னு வரும் இட்லி, அதாவது ரவை இட்லி சூப்பராக புசு புசுன்னு வரும். சாப்பிடவும் குழந்தைங்க நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. உப்புமா சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ரவையை வச்சு பயன்படுத்தி கேரட்டு போட்டு நல்லா சூப்பரான இட்லி செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதுக்கு தேங்காய் சட்னியாக இருந்தாலும் சரி, தக்காளி சட்னியாக இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். கார சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிளைமேட்டில் செய்கிறதா இருந்தால் சீக்கிரம் புளிக்காது, அதனால 1.5 மணி நேரம் நல்லா மாவை புளிக்க வைங்க. நம்ம நார்மலாக இட்லி அவிக்கிற நேரத்துக்கு நல்லா இட்லி அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ரவை இட்லி ரெடி ஆயிரும். இதே பக்குவத்தில் செஞ்சு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.